எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்ல மேல்கோட்டையூர்ல ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் 3 BHK லக்ஸரி ஹவுஸ் தாங்க வந்து பார்க்க வந்திருக்கும். எக்ஸாக்டா இது எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மேல்கோட்டையூர்ல நம்ம விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் லக்ஸரி ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதோட பில்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி ஹோம்ஸ் தாங்க. நம்ம ஆல்ரெடி எஸ்பி ஹோம்ஸ்க்கு இதே லொகேஷன்ல நம்ம வந்து வீடியோ பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த வீடு பார்க்க வந்திருமோ அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். இப்போ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குடுத்தனமே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோல மொத்தம் வந்து 12 வீடுகள் வந்து எஸ்பி ஹோம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆல்ரெடி இந்த லொகேஷன்ல 4 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க வீட்டுல நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தரதுக்கு பில்டர் வந்து ரெடியா இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீடோடைய லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இன்டீரியர் பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க. எனக்கு பர்சனலா எஸ்பி ஹோம்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து வீடை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடு பிடிக்குங்க. அதாவது பில்டர் எப்படி வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஓனா எப்படி அவங்க வந்து பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஆப்போசிட்ல இருக்க வீடு போற போதே வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்க மாடுலர் கிச்சன் பண்றதாகட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மெயின் டோர் கொடுக்கறதா இருந்து எல்லாமே வந்து பார்த்து பண்றாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். வீடு வந்து சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ரெடி டு மூவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்குங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல மட்டும் அந்த ஆக்சசரிஸ் வந்து போடணும். அதுவும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோட டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீட்டோட எலிவேஷன்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இந்த சரௌண்டிங்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் உள்ள வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷனே வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வுடன் அண்ட் எஸ்எஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல தாங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு தான் வந்து கம்ப்ளீட்டா போய் பார்க்க போறோங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்ஸ் ரொம்பவே சூப்பரா பெரிய சைஸ்ல வந்து பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க கிரிட்டா அந்த மாதிரி கார் நிறுத்திட்டு கூட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் வந்து டைல்ஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீட்டோடைய அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வால்ல எல்லாமே வந்து டைல்ஸ் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பயோ செப்டி டேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த பயோ செப்டி டேங்க்னால ஒரு மிகப்பெரிய யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது வந்து செப்டி டேங்க் ஃபுல்லாகி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. நீங்க லாரி வர வச்சு எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இது பயோ செப்டி டேங்க் அப்படின்றதுனால உங்களுக்கு காலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இருக்காது. உங்களுக்கு போருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவலா வந்து போருமே போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 அடி வரையும் வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 phase CB தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறோங்க. வீட்டுக்கு நமக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ்மே வந்து கிரானைட்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு என்ட்ரன்ஸ் டோர் வந்து பாத்தீங்கன்னா கிரில் கேட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரில் கேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்லயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் தாங்க. இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோர்ல நிறைய ஒரு ஸ்பெஷல் இருக்கு. டோர் வந்து பார்க்கும்போதே நல்ல ஒரு கனமான ஒரு டோரா இருக்குங்க. அது வந்து இதோடைய ஸ்பெஷல் கிடையாது. இதோடைய லாக் தாங்க ஸ்பெஷல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லாக் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. எப்படி பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து ஓப்பனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து நல்ல லாக்ஸ் கொடுத்து தான் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கனமான டோர் கொடுத்தது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்டான ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்தோடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல தாங்க இருக்கோம். ஹாலுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இன்டீரியர் வந்து பார்த்து பக்காவா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஹால்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லா விண்டோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மஸ்கிட்டோ நெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரெஞ்ச் டோர் டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோடைய டோருமே இருக்குங்க. இப்போ நம்ம ஹால்ல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி யூனிட் தாங்க. டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி நமக்கு டிவி யூனிட்மே கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஒரு நல்ல பெரிய சைஸ் டிவி மாட்டிட்டு இந்த சைடு சோஃபா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம ஃபேமிலி கூட அருமையா நம்ம வந்து டிவி பார்க்கலாம். அண்ட் நமக்கு டிவி யூனிட்டுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்ங்க. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடன்ல டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சு, டிவி யூனிட் பார்த்தாச்சுங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு ஒட்டின மாதிரியே கிச்சன் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு தேதியில நம்ம வீட்டில் இருக்க அம்மா ஒய்ஃப் எல்லாருமே நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா கிச்சன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கிச்சன் வந்து எந்த அளவுக்கு அருமையா அழகா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டுமே அந்த அளவுக்கு காமா இருக்கும். நம்ம எதனா கேட்டா அவங்க வந்து பொறுமையா பதில் சொல்லுவாங்க. அப்படி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஹோம்ஸ் வந்து கிச்சனை வந்து மாடுலர் கிச்சனை ரெடி பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஆப்போசிட் வீட்லயே நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுத்த கிச்சன் தான். ஒரு நல்ல ரெட் கலர்ல ஒரு அருமையான மாடுலர் கிச்சன் கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டுல என்ன மாதிரியான கிச்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே என் கூட வாங்க. கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தீம் அதுதான் ரொம்ப முக்கியம்.
கலருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமான கலர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு கிச்சனில் உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் வேணும் சொல்லுங்கள், எல்லா ஸ்பேஸுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் உங்களுக்கு ஒரு சிம்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படியே நீங்கள் இப்படி வாங்க, இப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க ஸ்பேஸ், அதாவது ஒரு கிச்சன்னா நிறைய சாமான்கள் இருக்கும் இல்லையா, அது வைக்கிறதுக்கான எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கபோர்ட் அடிச்சு நல்லா அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம எங்கே எப்படி வந்து நம்ம திங்ஸை வைக்கிறது அப்படின்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து ஸ்டோன் வந்து என்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீடிங்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி குழம்பு எதுவுமே இந்த பக்கம் சிந்தாத அளவுக்கு. அண்ட் நமக்கு வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மேலே வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிசு எதுவுமே வந்து செவுத்துல படாது. அண்ட் கிச்சன்லேயே நமக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பூஜரமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பூஜரம் எந்த அளவுக்கு ஒரு அழகான பூஜரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓம் போட்டு, விநாயகர் போட்டு, சிருஷ்டி சிம்பிள் போட்டு நல்ல ஒரு பூஜரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனும் அருமையாக இருக்குது, நமக்கு அதுக்குள்ள பூஜரமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கு ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் வந்து கிச்சனுக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் நமக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிட் ஒயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூமு. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்க்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கீழே பெட்ரூமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கிடையாது, பெயிண்டிங் தாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் 2 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, அதை பார்க்க தான் போகிறோம். நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான கலரில் ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கைப்பிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு கம்பீரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் தாங்க. இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஹைட்டு வந்து ஒரு சூப்பரான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை, வயசானவங்க யார் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ஒரு பக்காவாக இருக்கும். இந்த கை ஒரு ஜான் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக ஏறுற மாதிரி தான் ஸ்டெப்ஸுமே அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே வந்தாச்சுங்க. மேலே வந்த உடனே ஒரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஒரு பெட்ரூமு, இந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே வந்து எதிர்த்தாப்புல இருக்கும், ஒரு ஸ்பேஸே வந்து இருக்காது. இந்த வீட்டில் ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஈவினிங் டைம்லையோ இல்லை எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, சேர் எல்லாமே போட்டு நீங்கள் அருமையாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹாலில் இருந்து எல்லா பெட்ரூமுக்குமே வந்து இவங்க சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் 2வது ஒரு பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூமுக்கு தான் உங்களை கூட்டு போகிறேன், வாங்க. நான் கீழே சொன்ன மாதிரி தான் டோர்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தீம், அதாவது ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் தீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க. அண்ட் ஃபால் சீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு அருமையான விஷயமா பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கேயுமே நமக்கு வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கபோர்டு எதுவுமே நீங்கள் பீரோவே வேணாங்க. இந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரோன்ற அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு அருமையான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு பாத்துங்க. நீங்க ஒன்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா புக் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அண்ட் டாப் வரையும் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு எங்கேயுமே வால் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா வால் விடாம டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அருமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமே சூப்பரா இருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது 3வது பெட்ரூம்ங்க, அதாவது மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம். மாஸ்டர் பெட்ரூம் சூப்பரா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க, நீங்களே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் தீம் இவங்க கிட்ட பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்னா 3 பெட்ரூமுமே தீம். ஃபால் சீலிங் பாருங்க எந்த அளவுக்கு பெரிய ஃபால் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே வந்து ஒரு சூப்பரான கலர், அதாவது நல்ல ஒரு கலரில் தான் வந்து பெயிண்ட்மே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது வந்து வால்பேப்பர் நினைப்பீங்க. இது வந்து வால்பேப்பர் கிடையாது, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் ஒர்க் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்.
எல்லா ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சம் வந்து அருமையா இருக்கு. நம்ம லைட் போட வேண்டிய அவசியமே கிடையாது டே டைம்ல. அந்த அளவுக்கு சூப்பரான இருக்கு. அண்ட் ஸ்பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அந்த ரெஸ்ட் ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டோர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான டோர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ரெஸ்ட் ரூம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு தீம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். தீமை பத்தி நான் ஏன் திருப்பி எல்லா ரூம்லயுமே பேசுறேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டுக்காக தாங்க. நீங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு இன்னொரு ரூமுக்கும் வந்து ஒரே மாதிரி இருந்தா நமக்கு வந்து அந்த ஃபீலே இருக்காது. ரெஸ்ட் ரூம்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீம் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் வந்து பேரியர்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வீடு வந்து ரெடி டு மூவ்ல தான் இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி போனா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள வந்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனியாகவும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் நீங்க இங்க வந்து நிற்கும் போது தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க வில்லாஸோடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த எஸ்பி ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வில்லாஸ் தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஈவினிங் டைம்ல நீங்க ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்காந்து உங்க ஃபேமிலி கூட நீங்க சூப்பரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நீங்க லைட் எல்லாம் போட்டு ஃபேன் போட்டீங்கன்னா நீங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோடைய டெரஸ் தாங்க போக போறோம். டெரஸ் போறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சேஃப்டி கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரில் கேட் தாங்க. இந்த கிரில் கேட் ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு சூப்பரான ஒரு மாடி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து கரெக்டா வந்து ஒரு 12:30 ஆகுதுங்க. வெயில் வந்து அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து சுடவே இல்லை. நம்ம வந்து செப்பல் எதுவுமே போடல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் ரூஃபிங் டைல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டில் கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் தான் வந்து இருக்குங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த வீடு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேமிலி வந்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் துணியெல்லாம் காய் போட்டிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் வீடு வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் விஐடி காலேஜ் வந்து இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து இங்கே மொட்டை மாடியிலேருந்து பக்காவாக தெரியுதுங்க. அண்ட் கம்ப்ளீட்டா இந்த சூப்பரான இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் 3 BHK ஹவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக சுற்றி காமிச்சிருப்பேன். வீடு அருமையா நல்லா லக்ஸரியா இருந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. டெய்ல்ஸ்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே ஒரு அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஹோம்ஸோடைய வில்லாஸ் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரெடி டு மூவ் இல்லாம எனக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதே ஒரு 4 months கழிச்சு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா புக் பண்ணலாங்க பக்கத்துல இருக்க வீடு கூட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி பெயிண்டிங்ல இருந்து டெய்ல்ஸ் கலர்ல இருந்து இது எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் கிடைக்கும். இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு அருமையான சூப்பரான வீடு வந்து எஸ்பி ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஹோம்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க வீடை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிடும். எல்லாருமே இமீடியட்டா வந்து இந்த வீட்டுக்கு வந்து குடி வரணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா பில்டர் வந்து அவங்க ஓன் யூஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் பார்த்து வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. இங்க பிரைஸ் வந்து என்ன கோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 lakhs வந்து கோட் பண்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்துருங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு பேங்க் லோனுமே வந்து கொடுக்குறாங்க. 80% வரையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுடைய சிபிலை பொறுத்து பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து சைட் விசிட் வாங்க. டிஸ்பிளேல கொடுத்துருக்குது டைரக்ட் ஓனர் நம்பர் தான். ஒன்ஸ் நீங்க வந்து வீடை பாக்குறீங்க அப்படின்னா வீடு கண்டிப்பா பிடிக்கும். ஒன்ஸ் நீங்க புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீட்டுல நீங்க வந்து அருமையா குடியிருக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்து குடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. இங்க நீங்க வந்து குடி வந்து உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.